everyone, welcome back to my channel. Beginners கான தமிழ் நாவல்கள் இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் இதுவரைக்கும் வாசிச்சதுலேருந்து எது கொஞ்சம் ஈஸியா இருக்கு அப்படினு பார்த்து ஒரு 5 நாவலை நான் எடுத்து வச்சிருக்கேன். நான் ஆரம்பத்துல வாசிக்கும்போது ரொம்ப கடினமா இருந்துச்சு எனக்கு. ஏன்னா நான் வாசிச்ச புத்தகம் எங்க அப்பா வாசிச்சிட்டு வச்சிருந்தது. அது பிகினர்ஸ்க்கான புக்ஸ் கிடையாது. நான் அதனால வாசிக்கும்போது சிரமப்பட்டேன். ஆர்வத்தினால வாசிச்சு முடிச்சிட்டேன். ஆனால் இப்போது நிறைய புக்ஸ் வாசித்ததுக்கு அப்புறம் எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு சில புத்தகங்கள் ஈஸியாக இருக்கும். அதை நம்ம ஸ்டார்ட் பண்ணோன்னா ரொம்ப கஷ்டப்பட தேவை இருக்காது. நமக்கு வாசிப்புலேயும் இன்னும் இன்ட்ரெஸ்ட் வரும். அதுக்காக தான் இந்த ஒரு 5 நாவல்கள் நான் இது வரைக்கும் வாசித்ததுலேருந்து இது எனக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் பிகினர்ஸ் வாசிக்கலாம்ங்கிற மாதிரியும் தோணுது. ஸோ இப்போது என்னென்ன நாவல்கள்னு பார்க்கலாம். வாசிப்பு பழக்கம் உண்டாகணும் அப்படின்னா அந்த ஒரு நாவல் பேஜ் டர்னராக இருக்கணும். கண்டிப்பாக அதில் க்ரைம் த்ரில்லர் நம்ம சொல்லுவோம். பொதுவாக க்ரைம் த்ரில்லர் வாசிங்க பிகினர்ஸ் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். பிகினர்ஸ் மட்டும் இல்லை, இந்த ரீடிங் ஸ்லம்ப் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, நமக்கு சில நேரங்களில் வாசிப்பு மேலே அந்தளவுக்கு ஒரு ஈடுபாடு இருக்காது, தொடர்ந்து வாசிச்சுட்டே இருக்கிறதுனால அந்த சமயத்தில் கூட நம்ம க்ரைம் எடுத்து வாசிக்கலாம். பொதுவாகவே க்ரைம் த்ரில்லர்ஸ் நீங்கள் எது வேணால் சூஸ் பண்ணலாம். ஆனால் பிகினர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டக்குன்னு அந்த புத்தகத்தை வாசித்து முடிக்கணும் அப்படின்னு நினைப்போம். அதனால நான் ஒரு புத்தகத்தை தேர்வு செஞ்சு வச்சுருக்கேன். சுஜாதா அவர்கள் எழுதிய அப்சரா. இந்த புத்தகம் ரொம்ப சிறிய புத்தகம், அதனால் ஒரு 90 பக்கம் தான் இருக்கும். நான் ஒன் சிட்டிங்லேயே இதை ரீட் பண்ணேன். பிகினர்ஸ் கொஞ்சம் பொறுமையாக இதை பேஜ் டர்னராக இருக்கும். நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ சீக்கிரம் ரீட் பண்ணி முடிச்சிருவீங்க. இது தொடர்ந்து நடக்கிற கொலைகளை பற்றி, அந்த கொலைகாரனை எப்படி கண்டுபிடிக்கிறாங்கிறத பற்றி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சுஜாதா அவர்கள் எழுதிய கொலையரங்கம் நான் வாசிச்சிருக்கேன். அது கொஞ்சம் பேஜ் அதிகமாக இருக்கும். இது பேஜ் கம்மியாக இருக்குங்கிறதுனால இதை நான் காமிக்கிறேன். உங்களுக்கு பேஜ் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னா எந்த க்ரைம் வேணாலுமே எடுத்து நீங்கள் வாசிக்கலாம். தமிழ்லன்னு பார்த்தா க்ரைம் எழுதுகிறவங்க, க்ரைம் த்ரில்லர்ஸ் எழுதுகிறவங்க சுஜாதா அவர்கள். அதுக்கப்புறம் ராஜேஷ்குமார் அவர்களோட நாவலும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். நான் ஒரு ஆப்பில் நள்ளிரவு செய்திகள் வாசிப்பது துர்கா, அது வாசிச்சிருக்கேன். ஸோ க்ரைம் த்ரில்லர்ஸ் எது வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். இது நான் படித்ததில் ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரியும் பேஜ் நம்பர்ஸ் கம்மியாக இருக்கிற மாதிரியும் இருந்தது. அதனால் அப்சரா முதல் புத்தகமாக. இல்லை எனக்கு க்ரைம் த்ரில்லர்லாம் வேணாம், ஃபீல் குட்டாக இருக்கிற மாதிரி ஒரு புக்கு சொல்லுங்கன்னா அதுக்கும் என்கிட்ட ஒரு புக் இருக்குது. ஜெயகாந்தன் அவர்கள் எழுதிய ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகம். வீடியோஸ் கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு தெரியும், என்னோடய ஃபேவரட் புக் இது. பிகினர்ஸுமே ரீட் பண்ணலாம். பட் அதிக பேஜ் நம்பர்ஸ் இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் வாசிக்கும் போது. கண்டினியூஸாக நம்ம வாசிச்சிருவோம். எனக்கு ஜெயகாந்தன் அவர்களோட ரைட்டிங் ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் வாசிக்கும் போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரீட் பண்ணுவேன் இதை மட்டும். இந்த புத்தகம் மிக்ஸ்டு எமோஷன்ஸ் இருக்கும். ஒரு இடத்துல ரொம்ப சோகமாக, ஹென்றி இதில் வேற முக்கிய கதாபாத்திரம், அவனோட பேக் ஸ்டோரி கேட்கும்போது கொஞ்சம் சோகமாக இருக்கும். அதே சமயம் அவன் அந்த லைஃப்பை எப்படி என்ஜாய் பண்ணுறான் அப்படிங்கிறத வாசிக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நம்மளுக்கும் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தோணும். ஸோ இந்த புக் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மஸ்ட் ரீட் புக். அதோட பிகினர்ஸும் கூட ட்ரை பண்ணலாம். அடுத்தது ரொம்ப வித்தியாசமான ஒரு புத்தகம் நான் எடுத்து வச்சுருக்கேன். சுந்தர ராமசாமி அவர்கள் எழுதிய ஒரு புளிய மரத்தின் கதை. இது ஒரு புளிய மரத்தை சுற்றி நடக்கிற நிகழ்வுகளை நம்ம வாசிப்போம். தாமோதர ஆசான் அப்படி ஒருத்தர் இதில் இருப்பாங்க, கதை சொல்கிற ஒரு ஆள். அது வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் இதில் இருக்கிற ஒரே பிரச்சனைன்னு பார்த்தா வட்டார வழக்கு இருக்கும் இதில். அது மட்டும் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஆனால் ஃப்ளோ ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால நான் இதை சொல்கிறேன். பேஜ் நம்பர்ஸும் கூட இருக்குது தான். ஒரு 2-3 புத்தகம் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா இது படிக்கும்போது ஈஸியாக தான் இருக்கும். இந்த கதையோட ஃப்ளோ ரொம்ப நல்லா இருக்குங்கிறதுனால நீங்கள் எங்கேயும் ட்ராப் பண்ணாமல் படித்து முடிப்பீங்க. அந்த புளிய மரம் இருக்குது இல்லையா, அது தலைமுறையாக இருக்கும். ஸோ ஒரு 2-3 தலைமுறை ஸ்டோரி நம்ம கேட்குற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த புளிய மரத்தை சுற்றி ஒரு பஜார் இருக்கும். அந்த பஜாரில் ஒரு சின்ன கடையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த பிஸ்னஸை பெருக்கி அவர் பெரிய ஆளாகிறது, அந்த மாதிரி ஒரு கேரக்டரை பற்றி நம்ம படிப்போம். அவர் மட்டும் இல்லை, நிறைய கேரக்டர்ஸ் இந்த மாதிரி வருவாங்க, நிறைய கதைகள் நம்ம வாசிப்போம். அதனால் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை எனக்கு வட்டார வழக்குலாம் வேண்டாம், எனக்கு அந்த மாதிரி வேணாம், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னா வேறு ஒரு புக் நான் சொல்கிறேன். ஒரு ஃபேமிலி ரிலேட்டடான ஸ்டோரி அண்டு ஈஸியாகவும் இருக்கும். பாலங்கள். பார்க்குறதுக்கு நிறைய பேஜஸ் இருந்தாலும் இதை ரீட் பண்ணும்போது நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் ரீட் பண்ணேன். சிவசங்கரி அவர்களோட புத்தகம் இது. ஒரு ஃபீமேல் லீடு தான் வச்சுக்கோங்களேன். 3 பொண்ணுங்க இதிலே கொடுத்துருக்காங்க.
அவங்கள பற்றின கதையை தான் நம்ம வாசிப்போம். அவங்க சின்ன பிள்ளையிலேருந்து பெரிய பொண்ணாக அவங்க வளர்ந்து அவங்களுக்குன்னு பேரம் பேத்தி வர வரைக்கும் அந்த மாதிரி கதை போகும். 3 வெவ்வேறு காலகட்டத்தில் இருக்கிற ஸ்டோரி நம்ம வாசிக்க போகிறோம். அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இது வாசிக்கும் போது. ஸோ உங்களுக்கு வந்து இந்த குடும்ப நாவல் மாதிரி ஏதாவது வாசிக்கணும் அப்படின்னா இது கூட நீங்கள் சூஸ் பண்ணலாம். கடைசியாக ஒன்று நான் ரெக்கமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது நான் பிகினராக இருக்கும்போது எடுத்து வாசித்தேன். எங்கள் அப்பா வாசிச்சுட்டு வச்சுருந்த புத்தகம் தான். நான் இதை சொல்கிறதுக்கு கொஞ்சம் தயங்குறதுக்கு ரீசன் இது ரொம்ப சேடான ஸ்டோரி தான். வைரமுத்து அவர்கள் எழுதிய கள்ளிக்காட்டு இதிகாசம். பார்க்குறதுக்கு ரொம்ப பெரிய புத்தகமாக இருந்தாலும் வாசிக்கும்போது அந்தளவுக்கு கஷ்டமாக இருக்காது. இதில் அந்த கிராமத்தில் பேசுகிற அந்த வட்டார வழக்கு இதுலேயுமே இருக்கும். ஆனால் அவ்வளோ டிஃபிகல்ட்டாலாம் இருக்காது. ஒரு சில வார்த்தைகள் நமக்கு புரியலை அப்படின்னா அதுக்கு கீழே மீனிங் கொடுத்துருப்பாங்க. அப்படி வாசிக்கும் போது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இது ஒரு கிராமத்தில் போய் வசிச்சுட்டு வந்த மாதிரி இருந்தது. ஆனால் இறுதியில் இது வாசித்து முடிக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இதோட எண்டிங்காக இருக்கட்டும், ஒரு சில விஷயங்கள் இடையில நடக்கிற நிகழ்வுகளாக இருக்கட்டும் கஷ்டமாக இருந்தது. உங்களுக்கு ஒருவேளை அந்த மாதிரி எனக்கு சேடாக எதுவும் வாசிக்க வேணாங்க அப்படின்னா இதை விட்டுருங்க. மற்ற 4 புக்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். உங்களுக்கு அந்த வில்லேஜ் ரிலேட்டடான ஸ்டோரிஸ்லாம் படிக்கணும்னு ஆசையாக இருக்குன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா இருந்தது. பொதுவாகவே பிகினர்ஸ் வந்து கல்கி அவர்களோட புத்தகம் ஏதாவது வாசிங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த வீடியோவில் நான் அதை பற்றி எதுவும் பர்டிகுலராக இந்த புக் அப்படின்னு நான் காமிக்கல. அப்படி நீங்கள் கல்கி அவர்களோட புக் ஏதாவது ஒன்று ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்குறீங்கன்னா சோலைமலை இளவரசி அதை ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சின்ன ஒரு புக்கு தான். நான் கிண்டலில் தான் படித்தேன். ஃப்ரீயாக இருக்குது. அதில் நீங்களும் வேணும்னா அதில் படித்து பாருங்கள். ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஃபேண்டசி மாதிரி அவர் கனவு காண்றதெல்லாம் நிஜத்தில் நடக்கும். அதனால் அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். பொன்னியின் செல்வன் கூட பிகினர்ஸ் படிக்கலாம்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் வந்து இந்த வீடியோவில் அதை ரெக்கமெண்ட் பண்ணலை. ஆல்ரெடி நீங்கள் ஒரு 4-5 புத்தகம் வாசிச்சிருக்கீங்க அப்படின்னா டேரெக்டாக பொன்னியின் செல்வன் கூட எடுத்து வாசிக்கலாம். நிறைய பக்கம் இருக்கிறதுனால 5 பாகம் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்த ஒரு ஃபீல் வந்துடுமோ, ரொம்ப நேரமாக இது போயிட்டுருக்கே அப்படிங்கிற மாதிரி தோணுமோங்கிறதுக்காக இதை சொல்கிறேன். ஆனால் அதுவுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பேஜ் டர்னராக இருக்கும். பக்கம் எண்ணிக்கை உங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னா பொன்னியின் செல்வன் கூட ட்ரை பண்ணலாம். அதுக்கு முன்னாடி வேணும்னா சோலைமலை இளவரசி படிக்கலாம். மகுடபதி இருக்குது. அதுக்கப்புறம் கல்வனின் காதலி இருக்குது. மகுடபதி கல்வனின் காதலிலாம் ரொம்ப பேசிக்கான ஸ்டோரி மாதிரி இருக்கும். சோலைமலை இளவரசி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பார்த்திபன் கனவு, சிவகாமியின் சபதம் இதெல்லாம் நமக்கு ரொம்ப தெரியும், ஃபேமஸான புக்ஸ். அதனால தான் அதை பற்றி நான் இதில் சொல்லலை. அதை தவிர்த்து பிகினர்ஸ்க்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது க்ரைம் ஸ்டோரிஸ் ட்ரை பண்ணுங்கள். சுஜாதா அவர்களோட புத்தகம் இல்லைனா ராஜேஷ்குமார் அவர்களோட புத்தகம் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஸோ நான் உங்களுக்கு காமிச்ச இந்த 5 புத்தகங்கள் தான் பிகினர்ஸ்க்காக தமிழ் நாவல்கள் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது. நான் படித்ததுலேருந்து இதை நான் சொல்கிறேன். இன்னும் நிறைய இருக்குது. நானே நாவல் கம்மியாக தான் வாசிச்சிருக்கேன். இன்னும் அதிகமாக வாசிக்க அதில் எதெல்லாமே இருக்குதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். இந்த புத்தகங்கள் எல்லாத்தோட ரிவ்யூவுமே நம்ம சேனலில் இருக்குது. நான் எல்லா லிங்க்ஸுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த புக்ஸை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அதோட ரிவ்யூஸ்லாம் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களும் நிறைய புக்ஸ் ரீட் பண்ணியிருப்பீங்க. அதில் நீங்கள் வாசித்ததில் எது பிகினர்ஸ்க்கு ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அப்படின்றத பற்றியும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ பிகினர்ஸ் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட விஷ் லிஸ்ட்டில் அதை போட்டுப்பாங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். டாடா.